மீனாட்சி செமினாருக்கு டைம் ஆயிடுச்சு. யா ஓகே thank you. finish பண்ணிட்டேன். Good morning everybody. Good morning sir. மீனாட்சி, Sir? it's your turn now. Yes. இந்த செமினார்னால உன்னோட வாழ்க்கையே மாற போகுது. All the best. Thank you sir. Hello? What happened, Meenakshi? Nothing happened, sir. I have to go. Sorry. Meenakshi, இது உன்னோட லைஃப். No, sir. இப்போ வந்துச்சே. இதான் என் லைஃப். I think இது கண்டிப்பா ஒரு ராங் கால் தான். No, sir. In fact, I was waiting for this call. Meenakshi. எல்லாரும் வந்துட்டீங்களா? நாங்க என்ன சொல்ல போறோம்னா, நம்ம இந்த குஷி ஃப்ரெண்ட்ஸ் அசோசியேஷன் நடத்துற கபடி போட்டியில ஒரு பக்கம் பீம்லி கபடி டீமும் இன்னொரு பக்கம் சீத்தங்கோதாரி கபடி டீமும் ஃபைனலுக்கு வந்தது நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். அப்புறம் இந்த ரெண்டு டீமும் மத்த டீம் கூட எப்படி போட்டி போட்டு வந்திருக்காங்கன்னு ஆல்ரெடி நம்ம லீக் மேட்ச்ல பார்த்தோம். அதனால நம்ம எப்படி ஃபைனல்ஸ்க்கு தேர்வாகி வந்தோமோ அதே மாதிரி இந்த போட்டியை காண வந்தவங்க எல்லாருக்கும் இது ஒரு பெரிய சுவாரஸ்யமா இருக்கும். let us start the final. Hey, hello. Excuse me. என்னங்க? ராஜு எங்க இருக்காரு? எந்த ராஜு? தங்க ராஜுவா, செல்வ ராஜுவா, அசோக் ராஜுவா? கிருஷ்ணமூர்த்தியோட பையன். எங்க ராஜுவா? கபடில ஜெயிக்க ரெடி ஆயிட்டு இருக்காரு. நீ யாரு? நான் ராஜுவோட லவர். கொடை விட சொல்லவே இல்ல. வாங்க வாங்க வாங்க. ராஜு 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 ராஜு. இதுல ராஜு யார் சார்? ஏய், ராஜு லவர்னு சொன்ன நீ? நான் ராஜுவோட லவர் தான். ப்ளீஸ் இதுல ராஜு யாருன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? இன்னைக்கு என்னடா இவன் ரொம்ப ஹைட்டாவே தெரியுறா? நேத்துக்கு இன்னைக்கு ஒரு 2 இன்ச் ஹைட் ஆயிட்டா. என்னடா இது இப்படி போறா? நீ போடா. டேய் 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 டேய். அவங்க குடும்பத்து பொண்ணுங்கடா. தூணு துப்புறதோட நிறுத்திக்கிட்டாங்களே, சந்தோஷப்படுங்கடா. அப்புறம் எப்படி பொண்ணுங்கள நாங்க மடக்குறது? டேய்
ஒரு பொண்ணு நம்மள பார்க்கணும்னா நம்ம முகத்துல முதல்ல ஒரு தெளிவான பார்வை இருக்கணும். திருடனுங்க மாதிரி இப்படி பார்க்க கூடாது. அப்புறம் சொல்லட்டும்டா, அவரால சொல்லத்தான் முடியும், செய்ய முடியாது. யாருக்கு? உண்மையதான சொல்றேன். என்ன பத்தி உங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். கல்யாணத்துக்கு முன்னாடி கோபியர் கொஞ்சம் ரமணன் யாருன்னு கேட்டா இந்த கிருஷ்ணமூர்த்தி தான்டா எல்லாரும் கை காட்டுவாங்க. அந்த அளவுக்கு சைட் அடிச்சீங்களா? என் பெருமையை நானே சொன்னா நல்லா இருக்காது. நான் இப்படி சொடக்குன்னு ஒண்ணு போட்டேன்னா பொண்ணுங்க டக்குன்னு வந்து நிப்பாங்கடா. அவங்க நம்மள பார்த்தாலோ நாம அவங்கள பார்க்க கூடாது. ஒரு டிக்னிட்டி மெயின்டைன் பண்ணணும். ஹலோ அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஆனா அது கேட்காத மாதிரியே இருக்கணும். எக்ஸ்கியூஸ் மீ அப்படிம்பாங்க. ஆனா அதையும் கண்டுக்காத மாதிரியே ஏங்க ஏங்க உங்களதான் அப்படின்னு மரியாதையா கூப்பிடுவாங்க. ஆனா அதை நம்ம கேர் பண்ணவே கூடாது. நான் சொல்ற மாதிரி எல்லாம் அந்த பொம்மை செய்தில்ல. சேம் டு சேம் மாமா. நீங்க சொன்னது சொன்னபடியே நடக்குது. இதுக்கே வாயை பொளந்துட்டா எப்படிரா? சார் நான் வரவா? என்னடா நான் வாய்க்கு வந்ததை சொன்னா அதெல்லாம் அப்படியே நடக்குது. நீ ஒன்னும் சாதாரண ஆள் இல்ல மாமா, மன்மதன். பொண்ணு பெங்களூர் ஆப்பிள் மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருக்கா. பொண்ணு ஆப்பிள் தான், ஆனா நான் வாழைப்பழம் மாதிரில இருக்கேன். உங்க அக்காவுக்கு மட்டும் தெரிஞ்சா வெட்டிடுவா. அம்மாடியோ மாமா. சார் சார் அம்மாடி. என்னாச்சுங்க? எதுக்கு இப்படி மூச்சரிக்க ஓடி வரீங்க? ஒரு பொண்ணு என்ன துரத்திக்கிட்டே வராமா? பர்ஸ் ஏதாவது தொலைச்சிட்டாலோ என்னவோ, நீங்க எடுத்துட்டு வந்துட்டீங்களா? மனசு தொலைச்சிட்டா நினைக்கிறேன். என்கிட்ட அவதான். தள்ளுங்க. சொன்னா கேளுடி. ஏங்க தள்ளுங்க, சின்ன புள்ளையாட்டம். ஹாய் ஆண்டி. யார் வேணுமா? உள்ள வரலாமா? ஐயோ தாயே, என்ன விட்டுரு. ஏங்க ஐயோ, என்ன நீங்க என்ன பார்த்துட்டு அப்படியே ஓடி வரீங்க? வேற எப்படி ஓடி வருது? என்னங்க, யாருங்க இந்த பொண்ணு? எனக்கு என்ன தெரியும்? கொஞ்சம் குடிக்க தண்ணி தரீங்களா? நான் கொடுக்குறேன். இருங்க இருங்க, நான் உங்ககிட்ட தான் பேசணும். ஆக்சுவலா நான் உங்ககிட்ட பேசுறதுக்காக தான் வந்தேன். எதுக்குங்க? ஆனா அத எப்படி சொல்றதுன்னு தெரியல. என்னோட மனசுல இருக்கிறத உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். என்னாச்சு ஆண்டி? வழுக்கி விழுந்துருச்சு. கரெக்ட். நான் சொல்ல போறது உங்களுக்கு கொஞ்சம் சங்கடமா தான் இருக்கும். ஆல்ரெடி அப்படித்தானே இருக்கேன். ஆனா என்னோட காதல் மட்டும் உண்மையானது. இந்த வயசுல காதல் எதுக்கு? காதலுக்கு வயசெல்லாம் இல்லங்க. நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். இந்த வயசுல பண்ணிக்கிட்டு அதுக்கு பேரு கல்யாணம் இல்லம்மா, 60 கல்யாணம்னு சொல்லுவாங்க. ப்ளீஸ் ஆண்டி, அப்படிலாம் சொல்லாதீங்க. ப்ளீஸ் என்னோட காதலை புரிஞ்சுக்கோங்க. அப்படி என்னத்த பார்த்து நீ காதலிச்சமா? அவனோட அழகு, அவனோட ஃபிட்டான அந்த உடம்பு. எனக்கு நான் அவ்வளவு அழகாவா இருக்கேன்? ஐய போதும் போதும், இதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். நீங்க ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் நான் இவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். ஓ, நீ காதலிக்கிறது என் பையனையா? அந்த விஷயத்தை முதல்ல சொல்லிருக்கலாம்ல. நான் என்னமோ நினைச்சிட்டேன். இப்ப சொல்லுங்க ஆண்டி, உங்க 2 பேருக்கு என்ன பிடிச்சிருக்கா? எங்களுக்கு பிடிக்கிறதெல்லாம் இருக்கட்டும், எங்க பையனுக்கு பிடிக்கணும்ல. அதெல்லாம் விடுங்க ஆண்டி, நான் பாத்துக்கிறேன். ஓகேவா? ஒரு செல்ஃபி ஆண்டி. அண்ணன் கூட பஞ்சல ஆடுகிறாருடா. ராஜு சார். ஹாய் மச்சான், பார்ல வேலை பாக்குற உன்னையே சாருன்றானா? இந்த பொண்ணு நிஜமாவே தேவதை மச்சான். சும்மா சொன்ன மச்சான். என்ன? அது நேத்து என் மனசுல இருந்ததா சொல்லிட்டேன். அதான் நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்கலான்னு வந்தேன். என்ன குடிக்கிற? காஃபியா டீயா? உங்க விருப்பம் ராஜு சார். அண்ணா சொல்லு தம்பி. காஃபி. சரி, இத போடுறேன். இங்க பாரு, நிலா சூரியனை சுத்தி வந்தா அதுக்கு பேரு இயற்கை. பொண்ணு பின்னாடி பையன் தெரிஞ்சாதான் அதுக்கு பேரு காதல். அதுவே ஒரு பையன் பின்னாடி ஒரு பொண்ணு சுத்தி வந்தா அது பைத்தியம். நீங்கன்னா எனக்கு பைத்தியம் ராஜு சார். சரி, பேர் என்ன? மீனாட்சி. என்ன பண்ணிட்டு இருக்க? இன்ஃபோசிஸ்ல ஒரு ஜாப் பண்ணிட்டு இருக்கேன்.
எது அந்த கைலாச மலை மாதிரி இருக்குமே அந்த பில்டிங்கா? எவ்வளவு சம்பளம் வாங்குற? கட்டிங்ஸ் மட்டும் சொல்லவா இல்ல சேர்த்து சொல்லவா? மச்சான் பார்ல தான் கட்டிங்னு சொல்லுவோம், இதுல கூட இருக்கா என்ன? சேர்த்தே சொல்லு. 1,75,000. கம்மியா இருக்குன்னு ஃபீல் பண்றீங்களா? இன்னும் கொஞ்ச நாள் போனதும் பெரிய கம்பெனில ஜாப் ட்ரை பண்ணலாம். ராஜு சார். ஏய் ராஜு. அறிவு இருக்கா உனக்கு? ஸ்டூபிட். ஐ லவ் யூங்க. வாட்? இங்க பாருங்க, இந்த உலகத்துல யார் வேணா காதலிக்கட்டும். ஐ லவ் யூங்க. உன் பேர் என்ன? ராஜு. என்ன பண்ணிட்டு இருக்க? பார்ல பாட்டு பாடுற வேலைங்க. எவ்வளவு சம்பளம் வாங்குற? ஒரு 15,000. டிப்ஸ் அது இதுன்னு சேர்த்து ஒரு 17,000-18,000 வருங்க. என் salary எவ்வளோன்னு தெரியுமா? 80,000. உனக்கும் எனக்கும் செட் ஆகாது. போய் வேலையை பாரு. நீ கேட்ட क्वेश्चनக்கு ஆன்சர். உனக்கும் எனக்கும் செட்டே ஆகாது. அதெல்லாம் இல்ல ராஜு சார். ஏய் போ போ. என்ன ஐடியா? என்ன என் ஃபிகர் யூஸ் பண்ண மாதிரி நாம கூட அந்த பொண்ணை யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்றதுன்னா அப்படி இல்ல, இப்படி யூஸ் பண்றது. அம்மா ஏன்டா அடிக்கிற? என்ன ஆச்சு? அட இப்ப ஏன் அழறான்னு உங்களுக்கு காரணம் தெரியாதுங்க. இவன் பொண்ணுக்காக அழறான் இல்ல அம்மா அப்பாவுக்காக அழறானா இல்ல கூடவே சுத்துற ஃப்ரெண்ட் அவங்களுக்காக அழுகுறானா? இல்லையே, எதுக்குன்னு தெரியணும்ல. ஒரு சாதாரண பார்ட்டிக்கு போய் அழுகுறாங்க. பார்ட்டியா? ஆக்சுவலா இவனுக்கு பர்த்டே. ஆமாங்க. இவன் பார்ட்டி கேட்டான், இவன் கூட பார்ட்டி கேட்டான். மாச கடைசியா இருக்குடா, பார்ட்டி அப்புறம் வச்சுக்கலாம்னு ஒரே ஒரு வார்த்தை சொன்னான். அதுக்கு போய் அழுவாங்க. பணம் இல்லைன்னு சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். பாவம். பாட்டியோட பர்த்டேன்னு சொன்னாலே ஒரு கிக்கா இருக்கும்ல. அந்த கிக்குக்கு ஏத்த மாதிரி எங்க கிட்ட துட்டு இல்லையேங்க. வொர்க் அவுட் ஆதாடா? வொர்க் அவுட் ஆகுது. நான் இந்த பார்ட்டியை கொடுக்கறேனே. கடைசில பொண்ணுங்களை கூட கஷ்டப்படுத்துறியடா. அவங்க கிட்ட வாங்க வச்சிட்டேடா. ராஜு சார், நீங்க இப்படி ஃபீல் பண்ணீங்கன்னா வேண்டாம் சார். இவங்களுக்காக, கேவலம் இவனுங்களுக்காக என்ன நான் சொல்றான் பாரு. நான் உங்க பார்ட்டிக்கு வரேங்க. உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லைல்ல? Hi darling. Hi. Hello. Raju sir. You're looking very handsome. Nice hairstyle. Wow. Hey, give me the card. Excuse me. Ma'am. இவங்கள பார் கூட்டிட்டு போயிடுங்க. Okay ma'am. Okay guys, நீங்க ஃபன் பண்ணுங்க. Okay okay. Hey bye. டேய். டேய். இன்னைக்கு நம்ம குடிச்சி ஏத்துற பில்ல பார்த்து நாளைக்கு அப்ப நம்ம பின்னாடி வரதுக்கே பயப்படணும்டா. ஃப்ரீயா ஜியோ சிம் கொடுத்தா எப்படி பேசுவோமோ அந்த மாதிரி ஃப்ரீயா குடிக்கலாம்னு சொல்றான். ஸ்டார்ட் பண்ணு. Cheers. Oh my god. என்னாச்சுங்க? கார்டு டிக்ளைன் ஆயிடுச்சா? சோ இவங்களுக்கு 9,000 பேலன்ஸ் கொடுக்கணும். ஏண்டா? என்கிட்ட இல்லடா. என்னம்மா பார்ட்டி நானே கொடுக்கறேன், பில்லு நானே கட்டுறேன்னு சொன்னல, அதுக்கு தான் நல்லா என்ஜாய் பண்ணோம். பை பை. மச்சான் உங்களுக்கு இப்ப நிஜமாலே போய் போல. வாடா. ராஜு சார்,
என்ன 1 minute. ஹாப்பி பர்த்டே அண்ணா. என்னாச்சு? சின்ன பிள்ளையில இருந்து என் பர்த்டேக்கு ஒருத்த கூட gift தரல. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க தரீங்க. Thank you மேடம். Thank you. டேய் மூடுடா. இன்னைக்கு இவனோட பர்த்டேவே இல்ல. உன்கிட்ட இருக்கிற பணத்தை செலவு பண்ண வச்சு உன்னை எல்லாருக்கும் முன்னாடி ஃபூல் ஆக்குனா நீ என் பின்னாடி வரமாட்டேன்னு நினைச்சேன். ஆனா நீ என்னுடைய செப்பல்ல ஒட்டின பபிள் கம் மாதிரி பின்னாடி வந்துகிட்டு இருக்க. ப்ளீஸ் இன்னொரு வாட்டி என் பின்னாடி சுத்தாத. நீ நினைக்கிற அளவுக்கு நான் ஒண்ணும் நல்லவன் இல்ல. ராஜு சார், நீங்க ரொம்ப நல்லவங்க. என்னது? இல்லனா இப்படி யாராவது உண்மையை சொல்வாங்களா? ஏய் போ போ வாடா. அம்மா சார், யாரு சார் நீங்க? மீனாட்சி லவர். எஸ் சார், ப்ளீஸ் போங்க சார், போங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், வாட் கேன் ஐ டு ஃபார் யூ? எக்ஸ்கியூஸ் மீ, இவர் மீனாட்சி லவர். ஆர் யூ ராஜு? அப்படி சொன்னாதான் அவகிட்ட நம்மள கூட்டிட்டு போவாங்க. ப்ளீஸ் கம் சார். சார், டு யூ லைக் டு ஹேவ் வாட்டர்? யா பூஸ்ட். டேய் இல்ல வேண்டாம். ஓகே சார். என்னடா இது? Who is he? மீனாட்சி லவர். என்ன தெரியும்? என்ன நடக்குது இங்க? Congrats. Congrats. Good luck சார். All the best sir. All the best. டேய் என்னடா இது? ராஜு சார், you are a lucky guy. மச்சான், அந்த பொண்ணு எனக்கு தெரிஞ்ச உன்னை ரொம்ப சீரியஸா லவ் பண்றான்னு நினைக்கிறேன். நாளைக்கே கல்யாண பத்திரிக்கை அடிச்சு உன் கையில கொடுக்க போற பாரு. டேய் இவனுக்கு பண்ற ஓவர் ஆக்டிங் எனக்கு கடுப்பா இருக்கு. இன்னும் கடுப்பு ஏத்தணும்னு பையன். ஹலோ ராஜு, ஐ எம் ஒய்பி ராவ் எம்டி. ஹவ் ஆர் யூ? அப்புறம் நீங்க நல்ல சிங்கர் தானே? என்ன பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும்? தாஜ்மஹாலை பத்தியும் மீனாட்சி லவரை பத்தியும் யாரும் சொல்ல வேண்டியதில்லை. இங்க பாருங்க, நான் மீனாட்சி லவர் இல்லங்க. கரெக்ட். கல்யாணம் ஆனதும் புருஷன். எல்லாத்தையும் நீங்களே டிசைட் பண்ணிடுவீங்க. ஒரு விஷயம் கேட்கவா? கல்யாணம் எப்ப பிளான் பண்ணிருக்கீங்க? அது மட்டும் எனக்கு எப்படிங்க தெரியும்? அவளே கேளுங்க. ஓ, அது கூட அவ இஷ்டப்படி தானா? இப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு மீனாட்சிக்கு ஏன் உன்னை பிடிச்சிருக்குன்னு. ஆனா எனக்கு இன்னும் புரியவே இல்லை சார். ராஜு சார். ராஜு, ஆல் தி பெஸ்ட். ராஜு சார், நீங்க எனக்காக ஆபீஸ்ல நம்பவே முடியல. நான் கூட பேசணும். ஒழுங்கா வா. வாங்க வாங்க. ஊர் முழுக்க சொல்லுவியா? ராஜு சார், கூட சார்னு சொன்னா உனக்கு கொன்னுடுவேன் பாரு. படிப்பு சொல்லி கொடுத்தனா இல்ல வேலை கொடுத்தனா? சார் கிட்ட. சரி, உன் கதையை விடு. நேத்து நைட் எவனோ வந்து வார்னிங் கொடுக்கறான். யார் அவன்? மீனாட்சி. இதோ இவன் தான். வா 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 வா. நைட் என்னையா பார்த்தது ஓடி போயிட்ட? மைண்ட் யுவர் லாங்குவேஜ். மைண்ட் படிச்சா வர லாங்குவேஜ் அது இப்படி தான் இருக்கும். அசோக் ப்ளீஸ் எங்களை கொஞ்சம் தனியா பேச விடுறீங்களா? எதுக்கு? இருக்கட்டும். இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பாக்குறேன். டேய் இவ யாருன்னு தெரியாது, நீ யாருன்னு சுத்தமா தெரியாது. இவளுக்காக நீ ஏன் வந்து மிரட்டணும்னு ஒரு மண்ணு எனக்கு புரியல. எதுக்கு நீ இப்பவே சொல்லிடுற? I love you, Meenakshi. No. I love you, Raju sir. ஓங்கி ஒண்ணு வெச்சனா எல்லாம் தெளிஞ்சிடும். லவ்வான் லவ். மீனாட்சி, இவன் சொல்றது கரெக்ட் தான். அவன் லுக்க பாரு. நீங்க என்ன சொன்னாலும் சரி. I love you, Raju sir. இன்னொரு வாட்டி லவ் கிவ்னா கொன்னு கடல்ல போட்டுருவேன். Look at his behavior. Look at him. பாரு மீனாட்சி. நீங்க கொன்னாலும் சரி. என் காதல் என்னைக்கும் சாகாது. இவன் லவ்வுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டான் மீனாட்சி. ரெஸ்பாண்ட் இருந்தா போதும். ரெஸ்பெக்ட் நான் எதிர்பார்க்கல சார். அவன் உன்னை எப்படி அலட்சியப்படுத்துறான் பாரு. அலட்சியெல்லாம் படுத்தல, ஓவரா போய்கிட்டு இருக்குன்னு சொல்றேன். ஆமா நீ என்ன? அவன் உன்னை லவ் பண்றேன்னு சொன்னா நீ என்ன லவ் பண்றேன்னு சொல்ற? அவரை பத்தி விட்டுருங்க ராஜு சார். ஆனா என்ன உங்களுக்கு ஏன் பிடிக்கவே மாட்டேங்குது? எனக்கு லவ்னாலே பிடிக்காது, அதுல உன்னை மட்டும் என்ன பிடிக்கிறது? லவ் பண்ணா நல்லா தானே இருக்கும் ராஜு சார். இதான் பிரதர் இவளோட பைத்தியமே. அவ சொல்றது மட்டும் தான் திரும்ப சொல்லுவா. நாம சொல்ற எதையும் கேட்க மாட்டா. நீங்க ஐ லவ் யூன்னு சொல்ற வரைக்கும் எதுவுமே கேட்காது. இழுத்து ஒரு அரை விட்ட உண்மையிலே எதுவும் கேட்காம போயிடும். அம்மா இவ கதை உனக்கு தெரியுமா? இவளுக்காக நாம எதுக்கு பா சண்டை போடணும்? இவளுக்கு நீ தான் செட் ஆவ, நான் செட் ஆக மாட்டேன். அந்த விஷயத்தை இவளுக்கு புரியுற மாதிரி எடுத்து சொல்லு. வர வர. ராஜு சார், ராஜு சார், ராஜு சார், ராஜு சார். இன்னொரு வாட்டி ராஜு சார்னு சொல்ல கழுத்து நடிச்சு கொன்னுடுவேன். மரியாதையை என்கிட்ட இருந்து விலகியேறு. இவளை பாத்துக்கோ பிரதர். என் குணம் மாறிச்சு அப்புறம் நான் நானாவே இருக்க மாட்டேன். சொல்லி புரிய வை.
களிமண் மீனாட்சி விடு. களிமண்ணை விட சுத்தமானது இந்த உலகத்துல வேற என்ன இருக்க போது சொல்ல? நீ என்ன விட்டுற. ரகசிய காதலனே, ரகசிய காதலனே, ரகசிய காதலனே, ரகசிய காதலனே, ரகசிய காதலனே. राधिका कृष्णा राधिका तव विरगे केशवा राधिका कृष्णा राधिका तव विरहे केशवा तव विरहे केशवा. இதையெல்லாம் முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல, உனக்கு தேவையானது இதுதான். இதுக்கு எதுக்கு காதலுங்கிற டேக் லைன்? நான் ஒரு நைட்டு வரியான்னு கேட்கும் போது என்ன செருப்பால அடிச்சிருந்தா அட்லீஸ்ட் உன் மேல ஒரு மரியாதை வந்திருக்கும். அதுக்கு உன்னை இல்ல, உன்னை இப்படி பெத்து விட்ட உங்க அம்மா அப்பாவை தான் சொல்லணும். அங்க அவங்க சரியா இருந்திருந்தா இங்க நீ இப்படி சுத்திக்கிட்டு இருக்க மாட்ட. இதுவரைக்கும் பொண்ணுங்க சினிமாவுக்கு, ஷாப்பிங்க்கு, டின்னருக்குன்னு கூட்டிட்டு போற பசங்களை அவங்களே ஒதுக்கிடுவாங்க. ஆனா இப்ப ட்ரெண்ட் மாறிடுச்சுல, மொத்தமா ரிவர்ஸ். நீங்களே பப்புக்கு கூட்டு போவீங்க, நீங்களே பணத்தையும் கொடுப்பீங்க, கிஃப்ட் கூட கொடுப்பீங்க. இதெல்லாம் எதுக்காக? இதுக்காக தானே பசங்கள்லாம் கேரக்டரை பார்த்து தான் ஒரு பொண்ணை விரும்புவாங்க. உன்ன மாதிரி அலையிற பொண்ணுங்களெல்லாம் விரும்ப மாட்டாங்க. உங்களை மாதிரி பொண்ணுங்களை என்னமோ சொல்லுவாங்களே, பப்ல கூட பார்ஷா கூப்பிடுவாங்களே, அது என்னது? அது ஏதோ பிட்ச். மறுபடியும் இன்னொரு வாட்டி என் கண்ணு முன்னாடி பட்ட உன்னை அடிச்சே கொண்டு. அப்பா, உன்னை பார்க்கணும்னு அப்பா கிட்ட பெர்மிஷன் கேட்கணும். கஷ்டமே. ஹலோ கிளாஸ் மேடம், நீங்க சொன்ன இடத்துக்கு நான் வந்துட்டேன். வந்தா என்ன? எனக்காக லைஃப் லாங் வெயிட் பண்ணுவேன்னு சொன்னா ஒரு 5 minutes வெயிட் பண்ண மாட்டியா? பண்ணுவேன். இவ்வளவு நாளா பாப்போமான்னு வெயிட் பண்ணேன். இப்ப பாக்குறதுக்காக வெயிட் பண்றேன். எங்க என் ஃபீலிங்ஸ் இந்த உலகத்தையும் தாண்டி. வெயிட். பார்டரை தாண்டிட்டா லாங்குவேஜ் புரியாது. அங்கேயே இரு. ஓகே. அப்பா வந்துட்டாரு. ஹலோ அப்பா. ஹலோ. வந்துட்டீங்களா? உங்களுக்காக தான்ப்பா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உனக்கு ஒரு குட் நியூஸ்மா. என்ன அது? இன்னைக்கு காலையில நான் யார் முகத்துல முடிச்சனோ தெரியல. என் முகத்தை தான் பார்த்திருப்பீங்க மச்சான். ஏன் சொல்ல மாட்டேன்? நான் இப்போ எல்ஐசி ஆபீஸ்ல இருந்து வரேன். தங்கம் ஏதாவது கிடைச்சதா மச்சான்? இல்லப்பா, தங்கம் மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைச்சிட்டான். அப்படின்னா 10 நிமிஷம் பொண்ணு பார்த்துட்டு போறவங்க கூடவே நாம சம்பந்தம் வச்சுக்கிறோம். அவனை பத்தி சரியா விசாரிக்காம நம்ம பொண்ணை கட்டி கொடுத்துறோம். அப்படி இருக்கும்போது அவனை பத்தி 4 பேர் நல்ல விதமா சொன்னாலும் அது உண்மையானு நம்ம யாருக்கும் தெரியாது. நம்ம வீட்டுக்கு ஒருத்தன் வராமலேயே நாம அவன் பின்னாடி போனாதான் அவன் யாருங்கிற உண்மை நமக்கு தெரியும். ஆனா இவன் 1 மணி நேரத்துல அவன் யாருங்கிறத நிரூபிச்சிட்டான்.
அந்த 1 மணி நேரத்திலேயே அவன் என் மனசுல ஆழமா பதிஞ்சிட்டான். என் பொண்ணுக்கு அவன் தான் பொருத்தமானவன். அதுக்கெல்லாம் மச்சான் மீனாட்சி, அந்த பையன் யாரு, எப்படிப்பட்டவன், என்ன சம்பாதிக்கிறான்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் குணத்தை மிஞ்சின கிராஜுவேட்ஸும் இல்ல, நல்ல மனசை விட பெரிய சம்பாத்தியமும் இல்ல. அது இல்ல மச்சான், இப்ப மீனாட்சிக்கு அவ்வளவு அர்ஜென்ட்டா கல்யாணம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு ஒரு டாக்டரையோ இல்ல இன்ஜினியரையோ கல்யாணம் பண்ணி வைக்கலாம்ல? இதே கேள்வியை தான் நான் அந்த பையன்கிட்டயும் கேட்டேன். அதுக்கு அவன் என்ன சொன்னான் தெரியுமா? சார் ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க எதுவும் நினைக்கலன்னா நான் ஒன்று சொல்லாமா? சொல்லு தம்பி. இன்னைக்கு பேப்பர்ல நான் ஒரு நியூஸ் பார்த்தேன் சார். உங்களை மாதிரி ஒருத்தர் அவரோட பொண்ணை ஒரு பெரிய இடத்துல கட்டி கொடுத்துருக்காரு. அந்த ஃபேமிலியில எல்லாருமே டாக்டர்ஸ் தான், அதோட நல்ல பேர் எடுத்த ஃபேமிலியும் கூட. ஆனா கல்யாண மாப்பிள்ள தப்பு பண்ணிட்டான் சார். ஒரு டாக்டரா பிராக்டிஸ்ல பண்ண வேண்டிய பயாலஜி எல்லாத்தையும் வீட்ல வைஃப் கிட்ட பண்ணிருக்கான். பாவம் அந்த பொண்ணு என்ன நடக்குதுன்னு எதுவும் தெரியாம சொர்க்கத்தை தேடி போயிட்டா. அதனால சார், டாக்டர், என்ஜினியர், சாஃப்ட்வேர்னு யாரா இருந்தாலும் சரி, பார்க்க வேண்டியது அவங்களுடைய தரத்தை மட்டும் இல்ல, தாலி கற்றவனுடைய கேரக்டரையும். உங்க பொண்ணு மேல உங்களுக்கு எவ்வளவு அன்பு இருக்குன்னு உங்க பேச்சிலே தெரியுது சார். உங்க அளவுக்கு அன்பு வைக்கிற ஒரு மருமகனை தேடி பிடிங்க. லைஃப் நல்லா இருக்கும் சார். அப்ப வரட்டுமா சார்? அப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சது. இப்படிப்பட்டவன் எங்க கிடப்பான் சொல்லு? இப்ப என் டென்ஷன்ல ஒண்ணுதான், நம்ம பொண்ணுக்கு அவனை பிடிக்கிறது இல்ல, அவனுக்கு நம்ம பொண்ணை பிடிக்கணும். போனுமா, யாருன்னு பாரு. உங்க அப்பா பாட்டுக்கு பேசிக்கிட்டே போறாரு, நீ எதுவும் பேசாம நிக்கிற? என்ன பேசுறீங்க மாமா? என் மேல இவ்ளோ அன்பா இருக்கிறப்பா எனக்கு ஒண்ணுனா யோசிச்சு தானே பண்ணுவாரு. அதுக்கு இல்லம்மா. சரி, இப்ப இவனுக்கு என்ன பதில் சொல்ல போற சொல்லு. எனக்கும் அதான் புரியல. எனக்கு புரிஞ்சிருச்சு, நீ கொஞ்ச நேரம் சும்மா இரு. ஐயோ மாமா, மாமா வேண்டாம். மச்சான் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நீ சும்மா இருடா. ஏமா உன்னை எதுவும் கேட்காம நானே பேசிட்டு இருக்கேன். நான் ஏதாவது தப்பு பண்ண கேக்குறாருல்ல, சொல்லு. அப்படியெல்லாம் இல்லப்பா. கேளு. இந்த அப்பா மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் எல்லாமே நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் நான் ஹாப்பியா இருக்கிறதுக்கு தானப்பா. ரொம்ப தேங்க்ஸ்மா. நீ என் பேச்ச கேப்ப, அவனும் என் பேச்ச கேப்பான். இதை விட என் வாழ்க்கையில என்ன சந்தோஷம் வேணும்? இதை விட சந்தோஷம் உனக்கு வேற எதுவும் இல்லல்ல? அங்க ஒருத்தன் உனக்காக பைத்தியக்கார மாதிரி காத்துக்கிட்டு இருக்கிறான். என்ற பேச்சை கேட்டு உன்ற லவ் விஷயத்தை உங்க அப்பா கிட்ட போய் சொல்லு. போமா. அம்மா, அவனை நீ ஏமாத்திராத. அவனோட பாவம் உன்னை சும்மா விடாது. என்ற பேச்சை கேளு. அட்டன் பண்ணி பேசு. பேசுமா. பார்க்க வரேன்னு சொல்லு. அம்மா மீனாட்சி. மாமா, அப்புறம் எதுக்காக நீ எல்லாம் லவ் பண்ற? அப்பா என்னப்பா யோசிச்சுட்டு இருக்கீங்க? அம்மாடி, இந்த பூமியில இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு லட்சியம் இருக்கும். அது எல்லாருக்குமே நிறைவேறாது. ஆனா நீ அவன் கூட இருந்தா எல்லாமே நிறைவேறும். நாளைக்கே நான் உனக்கு அவனை அறிமுகப்படுத்துறேன். நீ என்னைக்கும் சந்தோஷமா இருக்கணும். உன் கல்யாணம் ஆடம்பரமா சந்தோஷமா நடக்கணும். அம்மாடி, நான் உன்னை சொல்லவா? அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் நீ சீதா தேவியாவே இருப்ப. அவனும் நிச்சயமா ராமனா இருப்பான். அவ்வளோ நல்ல பையமாவ. என்னுடைய தாசை நிறைவேறுமாமா? கண்டிப்பா நிறைவேறும்பா. நீங்க கவலைப்படாம நிம்மதியா தூங்குங்க. எனக்கு தெரியும் என் பொண்ணு என் பேச்ச மீற மாட்டான்னு.